Hello. Hello. Yes, sir. Yes. Can you hear me? Am I audible? The voice. Yes, yes. Yes. So that's great. So last week இருந்து நம்ம ஆன்லைன் செஷன்ஸ் ஒரு 1 hour லைவ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். So being a Sunday, coming back to the working mode is pretty difficult. Okay. Good. So welcome Mr. Kumaran and Mr. Ilavarasu, Mr. Hemavarman. Yeah. And there is Mr. VC, so who joined last week also. So thank you. Hi, Mr. Hemavarman. Mr. Kumaran is outside, so நீங்க மியூட்ல இருந்துக்கலாம், no problem. கேள்வி கேட்கும்போது மட்டும் கூட you can release it and just ask the question and go back to mute. அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஓகே. ஸோ என்னோட இன்டென்ஷன் வந்து இந்த 499 கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் ஒரு சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் இந்த ஒரு கால் இருக்கு. ஸோ முழுக்க முழுக்க ஒரு Q&A செஷன் அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட இருக்க கேள்விகள் இருந்ததுன்னா நான் அந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஜென்ரல் டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour அப்படிங்கிறத நான் டைம் வச்சிருக்கேன். பட் போக போக நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வி ஹேவ் அ நியூ கமர் ரயேஷா ஃபாத்திமா வந்திருக்காங்க. ஸோ கேள்விகள் உங்க சைட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி செஷனுக்கு நான் ப்ரிப்பேர்டு கிடையாது. கேட்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுனால எய்தர் த்ரூ சாட். எஸ் ஹேமவர்மன். சார், இப்போ ஆக்சுவலா நீங்க வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். உங்களோட அந்த யூடியூப் சேனல் உங்களோட அந்த ஷீட் இருக்கு பாத்தீங்களா, அது அப்டேட்டடா இருக்குங்களா சார், இல்ல ஏதாவது புதுசா ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா, இல்ல சேம் அதே பேசிக்ஸ்ல இருந்து போற மாதிரி இருக்குங்களா? இப்ப வந்துட்டு ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, ஒரு பரிமாண வளர்ச்சி மாதிரி இப்ப ஏஐ கொண்டு வந்துட்டாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள. இப்போ வந்துட்டு நான் உங்க கோர்ஸ் படிச்சுதான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க இல்லையா. இப்போ வந்து புதுசா சொல்றது வந்துட்டு எனக்கு அது மட்டுப்படல டக்குன்னு. ஏன்னா இது எஸ்இஓ அதுதான்டா, இப்ப ஜிஇஓன்றான், ஏஇஓன்றான், இதுன்றான், அதுன்றான், டிராபிக் கொண்டு வர வேற தானே அது. அது வந்துட்டு இது என்னடா புதுசா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா சொல்றது கண்டென்ட் மார்க்கெட்டிங் விஷயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அது எங்க இது இம்ப்ளிமெண்ட் பண்றது, எப்படி இம்ப்ளிமெண்ட், 10 டூல்ஸ் சொல்றாங்க. அதாவது நம்ம ஒரு கன்வெர்ட்டிங் வேல்யூ வேணும் இல்லையா, ஆடியன்ஸுக்கு என்ன வேணும். இப்போ நம்ம கிளைண்டே எடுத்தாலும் கிளைண்ட்டுக்கு கன்வர்ஷன் டிராபிக் வரும், டிராபிக் கொண்டு போய் என்ன போய் சேர்க்க போறோம். ஸோ அந்த ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு டிராபிக் கொண்டு வரோம் எஸ்இஓ பண்ணி, அந்த டிராபிக்கை லீட் ஃபீடர்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று இருக்கு. அந்த டூல் மூலியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், வர லீடெல்லாம் அதுல த்ரூ பண்ணிக்கலாம். அந்த டூல் மூலியமா த்ரூ பண்ணிக்கிட்டு அந்த வர இமெயில் கலெக்ட் பண்ணிட்டு இமெயில் ஆட்டோமேஷன் பண்ணிடலாம். அப்போ who and all come to our website can get a immediate email to them. ஸோ அப்போ வந்துட்டு இமீடியட்டா அலர்ட் போயிடும், எங்க வெப்சைட் பார்த்த உடனே நம்மளுக்கு இமெயில் வந்திருக்கு இவங்க கிட்ட இருந்து. ஸோ அதனால ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும் இல்லையா நம்ம மேல. ஸோ அந்த மாதிரி நம்ம எஸ்இஓ இருக்கிறதா நான் பார்த்துருக்கேன். அதான் நீங்க ஓரளவுக்கு அந்த இந்த இதுல கொஞ்சம் அடுத்தடுத்து படிக்க எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிய வந்துச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் என்னாலே பண்ண முடியும். என் ஃப்ரெண்டு சொன்னாரு இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. இது எப்படி பண்றதுன்னு சொல்லி பாக்குறேன், நிறைய பேர் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் சார் கேட்கறேன் சார். குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கொஸ்டின். ஸோ ஹேமவர்மன், நான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நான் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு லீடு வந்த உடனே அதை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்ஸ் கொடுத்து பண்ணுற அந்த ஒரு ப்ரொசீஜர் இந்த 499 டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது. என்னோட 25,000 rupees டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே அது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜாப் ரோல் ஸ்பெசிஃபிக்காக மாறக்கூடிய ஒரு விஷயம். நம்பர் 1, சரிங்களா? இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கிறது வந்து அது ஆக்சுவலா எஸ்இஓ கிடையாது, அது ஆக்சுவலா மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். ஐ மேக் இட் கிளியர்? ஓகே. ஸோ எஸ்இஓ அப்படிங்கிறது வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஏஇஓ அப்படின்னா ஆன்சர் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இன்னொன்று இருக்கு இஇஓ நினைக்கிறேன். அதாவது சார் எஸ்இஓக்கே வேற மீனிங் கொடுத்துருக்காங்க, சர்ச் எவ்ரிவேர் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரைட். இப்போ ரீசெண்டாக ஆன்சர் என்ஜின்ஸ்லாம் வந்துட்டதுனால நான் சாட் ஜிபிடியில் கேட்டேன், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துச்சு அப்படின்னு. இப்போ எனக்கே கோர்ஸ் என்கொயரி கேட்குறவங்க இருக்காங்க. ஓகே. ஏன்னா சாட் ஜிபிடியில் போய் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினர் யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்கும்போது அது நம்பர் டேரெக்டாக நம்பரே கொடுத்துருது. கூகுளுக்கு சாட் ஜிபிடிக்கு என்ன டிஃப்ரென்ஸு? கூகுள் 10 ரிசல்ட் கொடுக்கும், அதில் ஒன்று நம்ம சூஸ் பண்ணணும். பட் ஆன்சர் என்ஜின்ஸ் வந்து நமக்கு டேரெக்டாக ஆன்சர் கொடுத்துரும். டிஃப்ரென்ஸ். ஓகே. பட் எப்படி சுற்றி பார்த்தாலும் இந்த ஆன்சர் என்ஜின்ஸுமேவும் எங்கேயோ இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் அதை எடுத்தாகணும். ஐ மீன் எக்ஸாக்டா இல்லைனாலும் அந்த ஒரு நாலேஜ் எடுத்தாகணும். ரைட்.
இப்போ ஓகே எந்த ஒரு பிசினஸுக்குமே மேக்ஸிமம் 5 கோல்ஸ் இருக்கும். 5ங்கிறது 6 7 கூட இருக்கலாம். என்னவா இருக்கும்? பிராண்ட் அவேர்னஸ் ஒன்று உருவாக்குறது, ஓகே, லீட் ஜெனரேட் பண்றது, ஒரு ப்ராடக்டை சேல் பண்றது, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருந்தாங்கன்னா அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணி ரன் பண்றது, ஒரு வீடியோ இருந்ததுன்னா அந்த வீடியோவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்றது, ரைட், ஒரு ஓகே மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருந்தாங்கன்னா அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்றது, ஒரு இந்த மாதிரி ஒரு 5 6 கோல்ஸ். ஒரு லோக்கல் பிசினஸ் லிஸ்டிங் இருந்துச்சுன்னா அந்த லோக்கல் பிசினஸ் லிஸ்டிங்க்கு மக்களை நடந்து வர வைக்கக்கூடிய கூட்டத்தை இன்க்ரீஸ் பண்றதுன்ட்டு ஒரு 6 பிசினஸ் கோல்ஸ்க்குள்ள எந்த பிசினஸ் இருந்தாலும் அடங்கிடும். ஓகே சார் கிளியர். அப்போ அந்த பிசினஸோடைய இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு போர்ட்டல் வேணும். அதைத்தான் நம்ம வெப்சைட்னு சொல்றோம். அந்த வெப்சைட்டுடைய பர்பஸ் என்னன்னா, நான் இல்லாத நேரத்துல என் பிசினஸ் பத்தி மக்கள் கிட்ட சொல்லும். Got the point? அப்போ புரியுது புரியுது புரியுது. இது வெப்சைட் அப்படிங்கிறதுனால மட்டுமே அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட கண்டென்ட் எல்லாத்தையுமே நாம அந்த பர்டிகுலர் வெப்சைட்ல மெயின்டைன் பண்ணும் பொழுது அதை எக்ஸ்ப்ளோர் பண்றவங்களுக்கு இந்த கண்டென்ட் காண்பிக்கப்படும். ஆஸ் அ ரிசல்ட் மக்கள் அந்த வெப்சைட்டுக்கு வருவாங்க. இது வரைக்கும் தான் SEO. புரியுது புரியுது. இது வரைக்கும் தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். உங்க கண்டென்ட் இருக்குங்கிறத வெளியில காமிக்கிறதும் அந்த கண்டென்ட்டை தேடும்போது காமிச்சதுக்கு அப்புறம் மக்கள் உங்க வெப்சைட்டுக்கு வர்றாங்க இல்லையா, இதுதான் ஆமா அந்த SEO கான்செப்ட்ஸ் உடைய ப்ராசஸே. இதோட ஓகே முடிஞ்சது. ஓகே இதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்க எப்படி அந்த லீடை உங்ககிட்ட கனெக்ட் பண்ணிக்கிறீங்கிறதுக்கு ஒரு சேட் பட்டனை பயன்படுத்தியோ, ஒரு வாட்ஸ்அப் பட்டன் பயன்படுத்தியோ, இல்ல ஒரு இமெயில் சப்ஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தியோ, இல்ல உங்க போன் நம்பரை டிஸ்பிளே பண்ணியோ அந்த பீப்புளுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றீங்க இல்லையா, எஸ் தட் இஸ் கால்டு லீட் ஜெனரேஷன். புரியுது சார். அப்போ லீடை ஜெனரேட் பண்றதுக்கு நீங்க SEO பயன்படுத்திக்கிறீங்க. ஓகே ரைட். ஜெனரேட் ஆன லீட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்ககிட்ட அடுத்தடுத்து ரீமார்க்கெட்டிங் பண்றதுக்கு, அவங்க திரும்ப இமெயில் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு, ஃபோன் நம்பரை பயன்படுத்தி SMS மார்க்கெட்டிங் பண்றதுக்கு, அதுவே வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்றதுக்குங்கிறப்போ வேற வேற பிளாட்ஃபார்ம் வந்தது. புரியுது. இமெயில் மார்க்கெட்டிங்கா மெயில்சிம்ப் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ரைட். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கா வாட்ஸ்அப் API. கரெக்ட். அதே மாதிரி இப்போ SMS அனுப்புறதா வேற ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற ப்ராடக்ட்ஸ் வந்துருது. இங்கே தான் நீங்க கேட்குற கேள்வியோட கன்ஃபியூஷன் உள்ள வருது. எதுனா, நான் எந்த டூல் யூஸ் பண்றேன்னு எனக்கு தெரியல, நிறைய டூல் இருக்கு மார்க்கெட்ல. கரெக்ட். அப்போ நம்ம ஒரு ட்ரைனிங் ஆஸ்பெக்ட்ல சொல்லி கொடுக்கும்போது நம்ம எல்லா டூலையும் எடுத்து வச்சு சொல்லித்தர முடியாது. அது CRM, கரெக்டுங்களா, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். அப்போ நம்ம ட்ரைனிங்ல என்ன சொல்லி கொடுப்போம் அப்படின்னா, லீட் ஜெனரேஷன் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இது 4ஐயும் வாங்குவோம். வாங்கியாச்சா? நீங்க எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க என்னென்ன பண்ணணுங்கிறத தான் நம்ம ட்ரைனிங்ல சொல்லி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் மார்க்கெட்டிங் பண்றீங்களா, சூப்பர். இமெயில் மார்க்கெட்டிங்னா நீங்க டேட்டா பேஸை முதல் எப்படி கலெக்ட் பண்ணணும் அதோட பேசிக்ஸ் நம்ம சொல்லுவோம். ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் மூலியமாவோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாவோ பெய்டு சர்வீஸ் மூலியமாவோ லீடை ஜென்ரேட் பண்ண அந்த லீட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் மெயில்சிம்ப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க கான்டாக்டை இம்போர்ட் பண்ணணும். இது எந்த பிளாட்ஃபார்ம் போனாலும் நீங்க கான்டாக்ட் இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்க பண்றீங்களா ஒரு AI டூல் பண்ணுதாங்கிறது ரெண்டாவது கேள்வி. ஆனா அந்த கான்டாக்டை இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த இடத்துல நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்க நிறுவனம் எந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்துறாங்களோ அதைத்தான் நீங்க பயன்படுத்துற சூழ்நிலை வரும். ஒரு Ahrefs இருக்கலாம், ரைட், ஒரு மெயில்சிம்போட டூலா இருக்கலாம், இல்ல ப்ளூஷிப், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ரைட். அது இட் மே பி ஆட்டோமேட் பண்றது. இப்போ N8N சொல்லிட்டு ஒன்று நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ஃப்ரீயா பண்ணணும்பாங்க, ஒரு சில பேர் நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்பாங்க. யூ காட் த லாஜிக். பட் பர்பஸ் அந்த டேட்டா பேஸை நான் பயன்படுத்தணும். அப்போ நீங்க பயன்படுத்தும் போது அவங்க நீங்க இமெயில் அனுப்பும்போது ஃபர்ஸ்ட் இமெயில் என்ன அனுப்பணும், வெல்கம் இமெயில். ரெண்டாவது இமெயில் என்ன அனுப்பணும், மூணாவது இமெயில் என்ன அனுப்பணும், அவங்க கிளிக் பண்ணிட்டாங்கன்னா என்ன அனுப்பணும், கிளிக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நம்ம என்ன அனுப்பணும், அவங்க தேங்க்ஸ் இமெயில் எப்படி அனுப்பணும். இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். யூ காட் த பாயிண்ட். அது ஆக்சுவலா எக்ஸ்பர்ட் லெவல் யாருக்கு தெரியுமா, இமெயில் மார்க்கெட்டிங்க ஃபுல் டைம் கேரியரா எடுத்தவங்களுக்கு அது எக்ஸ்பர்ட் லெவல்.
புரியுது. Got it, sir. நம்ம ட்ரைனிங் லெவல்ல இப்போ ஒருவேளை அவங்க இமெயில் நான் பிசினஸ் வச்சிருக்கேன் சார், என் பிசினஸுக்கு நான் இந்த மாதிரி இமெயில் ஆட்டோமேஷன் பண்ணணும்னு வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம அவங்க சொல்லிக் கொடுக்க சூழ்நிலை வரும். ஏன்னா they already have a business. Got it. ரைட். ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு வரும் பொழுது இங்க நம்ம அவங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து அந்த பேசிக்ஸை புரிய வச்சிடுறோம். எப்படி ஒரு குழந்தைக்கு நடக்க சொல்லி கொடுத்துட்றோம். ஆனா ஓடுறது அதுவா தான் ஓடுது இல்லையா? ஆமா. அதே மாதிரி இப்ப ஏஐங்கிற டூல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப இந்த எஸ்சிஓக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட். கரெக்டுங்களா? ஓகே சார். Got it. அப்போ இந்த கண்டென்ட்டை ஜெனரேட் பண்றதுக்கு நீங்க எந்த டூல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறப்போ நம்ம அதே 499 டாக்குமெண்ட்ல ChatGPT பயன்படுத்தி எப்படி எஸ்இஓ பேஸ்டு கண்டென்ட் எழுதுறதுன்னு ஒரு டாபிக் மட்டும் கவர் பண்ணிருக்கோம். ஓகே சார். Then you can create your own content. அப்போ நீங்க இண்டஸ்ட்ரியில எக்ஸ்போஸ் ஆகும்போது, அடுத்தவங்கிட்ட அசோசியேட் ஆகும்போது, மற்றவங்ககிட்ட பேசும்பொழுது, ChatGPTல நான் முத இப்படிதான் கண்டென்ட் எழுதணும்னு கத்துக்கிட்டேன். ஆனா இப்ப இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தா இது வேற மாதிரி கொடுக்குதாமே, நம்ம ப்ராம்ப்ட மாத்தி கொடுத்தா ஆன்சர் வேற மாதிரி கொடுக்குதாமே, இது எக்ஸ்ப்ளோரேஷன். யூ காட் இட்? அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண now you have more choices. Yes sir. இப்போ அந்த அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் நீங்க அந்த டூல்ல அப்ளை பண்ணி அதை நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு கருத்து. ஓகே. அப்போ இப்படி எங்கேயாவது ஒரு கேப் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம வாட்டுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா என்ன பண்றது? அப்ப அவங்களுக்கு அது புரியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி ஒரு கேள்வி உள்ள வரும்போதுதான் நாம ஏன் வீக்லி ஒன்ஸ் ஒரு கேட்சப் பண்ணிக்க கூடாதுங்கிறதா இந்த ஒரு ட்ரை. டு பி வெரி ஃப்ராங்க். எஸ் சார். டு பி வெரி ஃப்ராங்க் சார், சில பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்ட அப்புறம் இப்ப வந்து பிசினஸ் சொல்யூஷனுக்காக இதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இல்லையா, கத்துக்கிட்டது தியரிட்டிக்கல் டு பிராக்டிகல் ஸ்டேஜ் தெரியும், வாட் இஸ் திஸ் தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது ஒரு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட், ஒரு அவுட்கம் பேஸ்டு ரிசல்ட் ட்ரிவன் ஆக்டிவிட்டியா ஒன்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அந்த ஆங்கிள் தான் சார் நான் क्वेश्चन கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. பேசிக்கா சோ ஏன்னா இது இப்ப நீங்க சொல்றது வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் நீங்க ஒருத்தட்ட வேலை வாங்கினதுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எஸ் சார். சரிங்களா? முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க உருவாகுறீங்க அப்படின்னா, இப்ப ஹேமவர்மன் இருக்காரு. இப்ப நான் கூகுள் போய் ஹேமவர்மன் தேடும்போது உங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதா? உங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை பார்க்க முடியுதா? உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பார்க்க முடியுதா? உங்களுடைய யூடியூப் வீடியோஸ் பார்க்க முடியுதா? உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கான்னு பார்க்கும்போது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்ச ஹேமவர்மன் அதை நான் அப்ளை பண்ணியிருக்கேங்கிறத ஷோகேஸ் பண்ண முடியும். இன்னைக்கு அமுதகுமாரா தான் பண்ணியிருக்கேன். ஆமா சார். இப்போ நான் இந்த எஸ்இஓ கான்செப்ட்ஸ் கத்துக்கிட்ட காலகட்டங்கள்ல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ் சொன்ன காலகட்டங்கள்ல நான் இது வரைக்கும் ஒரு கம்பெனிகளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாவோ எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவாவோ வேலை செஞ்சதே கிடையாது. எங்கேயுமே வேலை செஞ்சது கிடையாது. எனக்கு இந்த நாலேஜை வச்சிருக்கும் போது ஒரு ட்ரெயினர் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு நான் ட்ரெயினரா போனேன். அந்த இடத்துல நான் ட்ரைனிங் கொடுக்கறத பார்த்து, என் நாலேஜை பார்த்து அந்த ட்ரைனிங்க்கு வந்த பிசினஸ் ஓனர்ஸ் என் பிசினஸ்க்கு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்கன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்படிதான் இன்னைக்கு நான் மோர் தென் 20+ இண்டஸ்ட்ரிக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி கொடுத்து அவங்க பிசினஸை வளர்த்து கொடுத்து இந்த நாலேஜை வளர்க்கறதுக்கு காரணம் என்னோட நாலேஜை ஷோகேஸ் பண்ணதுனால. புரியுது சார். அப்போ நான் கத்துக்கிட்டேன், அதை நான் ஆக்ஷன்ல போட்டேனாங்கிற ஒரு கேள்வி உள்ள வரும்போது தான் இங்க வருது. யூ காட் இட்? அப்போ நான் வந்து இப்ப ஹேமவர்மன் இருக்காரு, நான் ஹேமவர்மனுக்கு பதிலா அந்த இடத்துல நான் வந்து இப்ப இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன் மிஸ்டர் விஜய் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ விஜய் அவருக்கு நீங்க பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி விஜய் அவர்களுக்கு ஆக்டிவிட்டி மெயின்டைன் பண்ணி அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி அவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி அவருடைய யூடியூப் சேனல் மெயின்டைன் பண்ணி அதை உங்களுக்கு நீங்க பண்ணாலும் அந்த அனுபவம் தானே. அப்போ இதே மாதிரி நீங்க ஒரு சில விஷயங்களை செயல்முறைப்படுத்துறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கிளைண்ட் கேட்கறதுக்கு முன்னால உங்களுக்கு நீங்களே உங்க வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணிட்டீங்கன்னா சர்ச் கன்சோல் வந்து ரிப்போர்ட் எடுத்து கம்பேரிசன் காட்டுங்க. இதான் என் வெப்சைட், இதான் நானு, இதான் என் கண்டென்ட், இதை நான் கிரியேட் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணிக்கேன் பாருங்க, பேக்லிங்க் பில் பண்ணிருக்கேன் பாருங்க, என்னுடைய ரிசல்ட் இந்த மாசம் இப்படி இருந்துச்சு பாருங்க, 3 மாசம் நான் எங்க கொண்டு வந்திருக்கேன் பாருங்க, கேஸ் ஸ்டடி. டீலா? எஸ் சார். காட் இட் சார். புரியுது. உங்க அனாலிசிஸ் எடுத்துக்காட்டுங்க, உங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் டேட்டா எடுத்துக்காட்டுங்க. அதனாலதான் இந்த இண்டஸ்ட்ரியில மட்டும்
நீங்க அனுபவத்துக்கு வேற யாரையும் தேடி போக தேவையில்லை. எக்ஸாம்பிள் யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னைய தவிர என்னால தனியா வேற யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா, நான் எங்கேயுமே வேலை செஞ்சது கிடையாது. எனக்கு நானே தான் கன்டென்ட் எழுதுவேன். எனக்கு நானே தான் வெப்சைட் உருவாக்குவேன். எனக்கு நானே தான் இமெயில் அனுப்பிச்சுக்குவேன். எனக்கு நானே தான் அந்த கன்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணி ரிப்போர்ட்லாம் படிச்சு பார்ப்பேன். மேக் சென்ஸ்? அப்போ இங்க நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் நினைச்சு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நானே உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தை நான் கேஸ் ஸ்டடியா நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அலாங் வித் மை ரெஸ்யூம் ஆர் சிவி, இதான் என் சிவிங்க, இதாங்க என்னுடைய கேஸ் ஸ்டடிஸ்ன்னு சொல்லி சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய ரிசல்ட்டை பார்த்தா உங்க கிளையண்ட்டுக்கு நம்பிக்கை வரும். அப்போ அவங்க உங்ககிட்ட ஃபர்தரா கனெக்ட் ஆவாங்க. அதான் நம்ம செய்யணும். சரிங்களா?